அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளராக கலசபாக்கம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். செய்யா சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அறிவிச்சவர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியம் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். கீழ் பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆரணி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ திருமதி ஜெயசுதா அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். செங்கம் சட்டமன்ற தொகுதியில் அவருடைய அப்பா 3 தடவை எம்எல்ஏ, அவர் கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். திரு டி எஸ் வேலு அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் திருமதி பி ராணி மகளிர் மாவட்ட நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆக இந்த 5 பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளர் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டலைக்கு வாக்களிப்பீர். அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற திரு சி ஏழுமலை அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா இருக்கிற வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் போலூர் சட்டமன்ற தொகுதியில் அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடார் திரு சி ஆர் பாஸ்கரன் அவர்கள். அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா திமுக கட்சிக்காரருக்கு அண்ணா திமுக வேட்பாளருக்கு இரட்டை சின்னம், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னம், பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னம். ஆக நம்முடைய கூட்டணி கட்சியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் கழக வேட்பாளர்களுக்கும் வெற்றி பெற வேண்டுமாய் இருகர கூப்பி வேண்டி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் திருநெல்வேலியில் பேசுகின்ற பொழுது சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்து மீட்டு புதிய விடியல ஆட்சி தந்தவர் நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்தணும் என்று திரு ஸ்டாலின் பேசுறார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சொல்வது உண்மைதான். எப்படின்னா, இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2021 2026 வரை கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்திலே முதல் மாநிலம். பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் முதல் மாநிலம். சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில முதல் மாநிலம். கொள்ளையடிக்கும் குடும்பம் முதல் மாநிலம். இதுதாங்க முதல் மாநிலம். வேற என்ன சாதனை பண்ணாரு? கொள்ளையடிச்சுதான் சாதனை. நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை தலைகுனிய வைத்த முதல் சாதனை இதுதான். தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின், இதுதான் சாதனை. வெற்றி விளம்பரம், போட்டோ ஷூட், பொய் வாக்குறுதிகள், மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. கடுகளவு கூட சாதனை இல்லை இந்த ஆட்சியில. கடுகளவு கூட சாதனை இல்லை. மலையளவு சோதனை தான் தமிழகத்திலே உள்ளது. மலையளவு சோதனை தான் தமிழகத்திலே உள்ளது. இதுதான் மக்கள் படுகின்ற வேதனை இந்த ஆட்சியில. அதோட இந்த மாவட்டத்தில் ஒரு தலை சிறந்த நெடுஞ்சாலை துறையுடைய விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கார். யார் உங்களுக்கு தெரியும்? நம்ம ஆற்றை கடப்பதற்கு அந்த தண்ணிக்கு மேல பாலம் கட்டுவோம். ஆனா இவர் கட்டின பாலம் தண்ணீர் அடிச்சிட்டு போயிட்டு. ஆற்றை கடப்பதற்கு
பாலம் கட்டுவோம், கட்டின பாலத்தை தண்ணி அடிச்சிட்டு போச்சு. யாருடைய துறை? நல்லா சத்தமா சொல்லுங்க, அவர் போய் காதில் விழுவணும். ஏவா வேலுத்துறை அவரு பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு தண்ணியில் எழுதணுமா? தண்ணி தானே அடிச்சிட்டு போயிடுது பாலத்தை. அப்புறம் நல்லா சிந்திச்சு பாருங்க, தென்பெண்ணை ஆற்று தரமில்லாத பாலத்தை கட்டினார். இந்த ஆற்றுல தென்பெண்ணை ஆற்றில் 1974 சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கனஅடி தண்ணி தென்பெண்ணை ஆற்றில் போகுது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். இவர் என்ன பொறியாளரா? இவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, நிதி அதிகமாக இருக்கிற காரணத்தால பாலத்தை குறுக்கி உயரத்தை கம்மி பண்ணி கட்டின, அந்த உயரத்தை குறைச்சி கட்டணும்னு சொல்றார். உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? அந்த வேலை பொறியாளர் பார்ப்பது, என்ஜினியர் பார்க்கின்ற வேலை. இவர் பெரிய என்ஜினியராக நினைச்சு 15 கோடி கட்டப்பட்ட பாலம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போச்சு. யாருடைய பணம்? மக்களுடைய பணம். அந்த இன்ஜினியர்கிட்ட விட்டுருந்தா இன்னும் ஒரு 3 கோடி தான் செலவாயிருக்கும். அந்த பாலத்தை உயர்த்து கட்டினா தண்ணி அடிச்சுட்டு போயிருக்காது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தரமில்லாத பாலத்தை கட்டி இன்றைக்கு பாலம் தென்பெண்ணை ஆற்றில் வந்த தண்ணீரால் அடித்து செல்லப்பட்டது. இதை முறையான விசாரணை மேற்கொண்டு இதற்கு அதிமுக ஆட்சி வந்தவுடனே சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களுடைய வரி பணம் அப்படி சொந்த வீட்டிலிருந்து எடுத்து செலவு செய்யல. மக்களுடைய வரி பணம் 15 கோடி வீணாக்கிட்டீங்க. நீங்க முறையா பொறியாளர்கள் திட்டமிட்டு அந்த பாலத்தை கட்டியிருந்தா பாலம் அப்படியே உறுதியோடு இருக்கும். இதோட வேடிக்கைன்னா, நானே நேரடியாக வந்தேன். அந்த தண்ணி வந்த பொழுது நானே நேரடியாக வந்தேன். இந்த மேடையில் இருக்கின்ற எங்களுடைய நிர்வாகிகள்லாம் கூட வந்து பார்த்தாங்க. பக்கத்தில் அங்கே வந்து தகட மேடை ஒன்று இருக்குது. ஏதோ வெறும் 5 லட்சம் ரூபாய் கட்டில் தகட மேடை, அது உறுதியாக இருக்குது. 5 லட்சம் ரூபாய் கட்டில் தகட மேடை உறுதியாக இருக்குது. ஆனால் 15 கோடியில் கட்டிய பாலம் தண்ணியில் போயிட்டு